சென்னை அடுத்த தாம்பரத்தில் லீஸுக்கு வீடு தேடியவர்களிடம் 6 கோடி ரூபாய் வசூலித்து மோசடியில் ஈடுபட்டுள்ளது ஒரு தனியார் நிறுவனம். வீட்டு உரிமையாளர்கள், வாடகைக்கு குடியிருப்பவர்கள் என இரு தரப்பினரையும் ஏமாற்றியது எப்படி? சென்னையின் புறநகர் பகுதிகளான தாம்பரம், பெருங்குளத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் வீடுகள் லீஸுக்கு இருப்பதாக நித்தன்யா என்டர்பிரைசஸ் என்ற நிறுவனம் OLX மூலமாக விளம்பரப்படுத்தி வந்துள்ளது. லீஸுக்கு வீடு தேடிய பலர் இந்த விளம்பரத்தை பார்த்து நித்தன்யா நிறுவன உரிமையாளர் தங்கதுரை, மேலாளர் நளினி ஆகியோரை தொடர்பு கொண்டு பேசியுள்ளனர். 1 வருடம் மற்றும் 2 வருடங்களுக்கு அக்ரிமெண்ட் போட்டு வீட்டின் அளவுக்கு தகுந்தாற்போல் 3 லட்சம் ரூபாய் முதல் 12 லட்சம் ரூபாய் வரை பணத்தை லீஸ் தொகையாக வாங்கியுள்ளது நித்தன்யா என்டர்பிரைசஸ் நிறுவனம். இதேபோல வீட்டு உரிமையாளர்களிடமும் வாடகைக்கு ஆட்களை கூட்டி வருவதாக கூறி அவர்களிடமும் ஒப்பந்தம் போட்டுள்ளனர். வீட்டு உரிமையாளர்களுக்கும் லீஸுக்கு வீடு தேடியவர்களுக்கும் இடையில் தங்கதுரையும் நளினியும் இடைத்தரகர் போல் இருந்துள்ளனர். 2 ஆண்டுக்கு லீஸுக்கு வீடு என்று பல லட்சம் ரூபாய் பணத்தை வசூலித்துவிட்டு அவர்களை மாத வாடகைக்கு தங்க வைத்துள்ளனர். வீடுகளில் ஆட்களை குடியமர்த்திய நிலையில் லீஸுக்கு வாங்கிய பணத்திலிருந்து வாடகை கொடுத்து வந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த 3 மாதங்களாக வீட்டு உரிமையாளர்களுக்கு வாடகை பணத்தை தங்கதுரையும் துளசியும் கொடுக்கவில்லை. இதனால் வீட்டு உரிமையாளர்கள் வாடகை குடியிருக்கக்கூடிய நபர்களை உடனே வீட்டிலிருந்து வெளியேறுமாறு வற்புறுத்தி உள்ளனர். நாங்கள் லீஸுக்கு லட்சக்கணக்கில் பணம் கொடுத்திருப்பதாக கூற வாடகைக்கு தான் வீடை விட்டிருப்பதாக உரிமையாளர்கள் தெரிவிக்க இரு தரப்புக்கும் இடையே வாக்குவாதங்கள் ஏற்பட்டுள்ளன. அதைத் தொடர்ந்து இரு தரப்பினரிடமும் மாறி மாறி ஒப்பந்தம் போட்ட நித்தன்யா நிறுவனத்தின் தங்கதுரை மற்றும் நளினி அனைவரையும் ஏமாற்றி இருப்பது அம்பலமானது. பாதிக்கப்பட்டவர்கள் அந்த நிறுவனத்தை தொடர்பு கொண்ட போது ஓரிரு நாட்களில் பணத்தை கொடுப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். அடுத்த சில நாட்களில் அலுவலகத்தை காலி செய்துவிட்டு தங்கதுரையும் நளினியும் தலைமறைவாக்கிவிட்டனர். இருவரையும் பல இடங்களில் தேடியும் கிடைக்காததால் தாம்பரம் காவல் நிலையத்தில் உள்ள இணை ஆணையர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்தனர். நித்தன்யா என்டர்பிரைசஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் தங்கதுரை மற்றும் மேனேஜர் நளினி இருவரும் இணைந்து மோசடியை அரங்கேற்றி இருப்பதாக போலீசாரை சூழ்ந்து கொண்டு குற்றம் சாட்டினர். புகார் மீது விசாரணை மேற்கொள்வதாக போலீசார் கூறியதை தொடர்ந்து அங்கிருந்து அனைவரும் கலைந்து சென்றனர். இதேபோல் கடந்த 3 மாதங்களாக நித்தன்யா என்டர்பிரைசஸ் நிறுவனம் மீது பெருங்குளத்தூர், கூடுவாஞ்சேரி, மன்னிவாக்கம், தாம்பரம், சங்கர் நகர், மாங்காடு ஆகிய காவல் நிலையங்களிலும் ஏராளமானோர் புகார் அளித்திருந்தனர். மேலும் வீடு லீஸுக்கு தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட நபர்கள் குறித்து விசாரணை நடத்திய போது தங்கதுரை, நளினி இருவரும் சிறையில் இருப்பது தெரிய வந்தது. வீடு லீஸுக்கு பணம் வாங்கி 7 லட்சம் ரூபாய் பணத்தை திருப்பி கொடுக்காத புகாரில் நளினி மற்றும் தங்கதுரை இருவரையும் சேலையூர் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்திருப்பது தெரிய வந்தது. தொடர் விசாரணையில் இருவரும் சேர்ந்து 6 கோடி ரூபாய் வரை மோசடி செய்திருப்பது தெரிய வந்துள்ளது. இதுவரை 90க்கும் மேற்பட்ட நபர்கள் தங்கதுரை மற்றும் துளசி மீது பண மோசடி புகார் கொடுத்துள்ளனர். லீஸுக்கு கொடுத்த பணம் திரும்ப கிடைக்காமல் வீட்டை காலி செய்ய மாட்டோம் என்றும் வீட்டு உரிமையாளர்கள் வீட்டை காலி செய்யவும் சொல்வதால் இரு தரப்பினருக்கும் இடையே தொடர் மோதல் ஏற்பட்டுள்ளது. நித்தன்யா ப்ராப்பர்ட்டிஸ் கிட்ட தான் 7 லட்சத்தை கொடுத்து ஹவுஸ் ஓனரும் ஒத்துக்கிட்டது, கையெழுத்து போட்டு இதில் எந்த சந்தேகமும் இல்லை, பேசிட்டு முடிவு எடுத்து தான் சைன் போட்டு தான் நாங்கள் கொடுத்து வந்தது. இப்போ ஒரு வார காலமாக ஒரு தலைமறைவாயிருக்கான்றாங்க, அரெஸ்ட் ஆயிருக்கிறான்றாங்க. 20 வருஷம் பெண் குழந்தைங்க இருக்குது எனக்கு. சிறுக சேர்த்து லோனெல்லாம் வாங்கி தான் பண்ணோம். வட்டிக்கு ஆசைப்பட்டெல்லாம் நாங்கள் வரல. லீஸுக்கு வந்தாக்கா நம்ம பணம் கொடுக்க முடியாத சூழ்நிலை வாடகைக்கு, அதனால நாங்கள் வந்தோம். எனக்கு இது மன உளைச்சலாக இருக்குது. அதாவது அவர் இது என்ன திருட்டுத்தனம் பண்ணி எங்கே பணத்தை சேர்த்து வச்சிருக்காருன்னு எங்களுக்கு தெரியல. அதனால் இந்த பணம் வாங்கின நாள்லேருந்து அவங்களோட சொந்தக்காரங்க இவங்க எல்லாரையுமே நம்ம செட் பண்ணி பண்ணால் தெரியும். புது பணம் எங்கெங்கே போயிருக்குன்னு தெரியும். நீங்கள் இதை தகுந்த நடவடிக்கை எடுத்து எங்கள் பணத்தை வாங்கி கொடுக்கணும். இப்போ ஹவுஸ் ஓனர் எங்களை என்ன சொல்கிறாங்கன்னா, இது எங்கள் வீடு, எங்களுக்கு தெரியாது, நீங்கள் வெளியில் போங்கன்றாங்க. நாங்கள் எங்கே ஐயா போவோம்? 10 லட்சத்தை கொடுத்துருக்கோம். வெளியில் போனால் 1 ரூபாய் இல்லை எங்களை விட்டு. இப்போ வெளியில் போக வாழ்வாதாரம் இல்லை. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 90 குடும்பங்கள் இந்தமாரி லீஸில் இருக்கிறாங்க. அதில் 40 குடும்பங்கள் கூடாஞ்சேரி போலீஸ் ஸ்டேஷனில் 20 பேரும், மன்னிவாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் 20 பேரும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான சிஎஸ்ஐ காப்பி எதுவுமே கொடுக்கல. தற்சமயம் டிசி ஆஃபீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கோம். துரித நடவடிக்கை எடுத்து தங்களுடைய பணத்தை மீட்டுத் தர வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் வேதனையுடன் வலியுறுத்தியுள்ளனர்.